வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எனக்கு குருமூர்த்தியை பல காலமாய் தெரியும். கேனை கட்டிக்கொண்டு பால் ஊற்ற வருவான். ஆரணி பஸ் ஸ்டாண்டில் எனக்கு டீ கடை இருந்தது. பணிமனைக்கு வரும் ஓட்டுநர்களையும் நடத்துனர்களையும் நம்பி துவக்கப்பட்ட கடை காலப்போக்கில் எந்த வஞ்சனையும் இல்லாமல் வாழ வழிகாட்டியது. இதெல்லாம் நான் வந்த நேரம் என்று தனக்குத்தானே நாயன மோதிக்கொள்வாள் என் சகதர்மினி சௌந்தர்யா. ஆனால் அவள் வந்த பிறகுதான் சித்தப்பன் மக்களோடு இந்தா அந்தா என்று ஊசலாடி கொண்டிருந்த கொம்பியத்து வயக்காடு அவர்களுக்கே தீர்ப்பாக கையை விட்டு பல லட்சம் மதிப்புள்ள காணி போனது என்று சொன்னால், நானா அவங்க தாத்தாவை 2 பொண்டாட்டி கட்டிக்க சொன்னேன் என்ற கழுத்தை ஒடிப்பாள். அவளுக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இனிமேல் இந்த கதையில் அவள் வரப்போவதும் இல்லை. ஆரம்பத்தில் குருமூர்த்தி கேன் கட்டிக்கொண்டு பால் விநியோகம் செய்வான். எடை கட்டாத பால் மற்ற இடங்களை விட லிட்டருக்கு 5-10 கூடத்தான் இருக்கும். ஆனால் வாங்கினால் மனமாற தண்ணீரை விட்டு எடை கட்டலாம். பாலை தந்துவிட்டு வெயிலுக்கு அங்கேயே அமர்ந்து உடல் ஆத்துவான். அப்போது கைபேசி உபயோகம் அதிகம் இல்லாத காலம். என் கடையில் இருந்த லேண்ட்லைன் நம்பரைத்தான் தன் தொடர்பு எண்ணாக பலருக்கு தந்திருந்தான். அவனுக்கு வருகின்ற அழைப்புகளை குறித்து வைத்து சொல்வதில் எனக்கு எந்த அசௌகரியமும் இல்லை. மனசுக்குள் ஏதாவது ஒரு இடத்தில் சம்பந்தமில்லாத மனிதர்கள் மீது நப்பாசையாய் வந்து ஒட்டிக்கொள்ளும் அன்பிற்கெல்லாம் அடைமொழி அவசியமில்லை. அது முன் அறிவிப்பின்றி பெய்து காய்ந்த பூமியை குஷிப்படுத்தும் கோடை மழை போன்றது. எனக்கு அவ்வப்போது நெத்திலையும் நார்த்தங்காய் ஊறுகாயும் மாங்காய் சாதமும் கொண்டு வருவான். எனக்கு அவனை பிடித்து போனதற்கு சொன்ன எந்த பதார்த்தமுமே காரணமில்லை. அதை மீறிய அவனுடைய யதார்த்தம் என்னை ஏதோ ஒரு இடத்தில் பிரமிக்க வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிகம் பேச மாட்டான். அவசியத்துக்கு கூட ஆசைப்பட மாட்டான். கோபத்தில் கூட மற்றவர்களை ஏச மாட்டான். அநியாயத்துக்கு நல்லவன். என்னுடைய 40 சொச்ச வயதில் அவனைப் போல ஆர்டர் கொடுத்து அளவெடுத்து கத்தரித்து தைத்த ஒருவனை நான் சந்தித்ததே இல்லை. ஒரு முறை தூக்க கலக்கத்தில் பால் கணக்கில் கூடுதலாய் 500 தந்துவிட்டேன். அடுத்த நாள் எனக்கே தெரியாத அந்த 500 கொண்டு வந்து திருப்பி தந்த போதுதான் அவன் மீதான என் சிந்தனை கிணத்து மேட்டு பாசியைப் போல் பிரிக்கவே முடியாமல் அப்பிக்கொண்டது. திருவிழாவுக்கு போயிருந்த போது அவன் வீட்டுக்கு அழைத்து போயிருந்தான். அம்மா 2 தங்கைகளோடு அளவான குடும்பம். அப்பா சின்ன வயதில் தவறி போய்விட்டதால் அம்மாவின் கண்டிப்பில் வளர்ந்திருக்கிறான். இந்த வரியை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், பிறகு தேவைப்படும். எனக்கு கருப்பட்டி காஃபியையும் வெள்ள பணியாரத்தையும் எடுத்து வைத்து கொண்டே அவன் அம்மா பேசியது கருப்பட்டி திப்பியாய் நெருடியது. இவனுக்கு 6 வயசா இருக்கும்போதே அவங்க அப்பா வயலில் பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு. 3 பிள்ளைங்களை வச்சுட்டு நான் தடுமாற போகிறேன்னு சொந்த பந்தம் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தது. எனக்கு வயசு கம்மி, ஆசையை அடக்க முடியாமல் பாதம் மாறி போவேன்னு பல பேர் பந்தயம் கட்டிக்கிட்டு நின்னாங்க. புடவை முனையில் கண்களை ஒற்றிக்கொள்ள எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. வாயில் அடைத்த பணியாரத்தை அதக்கி மென்று தின்ன இடைவெளி தராமல் அந்த அம்மா என்னை கவலைப்பட வைத்து கொண்டிருந்தார். நானும் அவரும் காதல் கல்யாணம் பண்ணிட்டோம் தம்பி. அதனால் நான் சரிக்கினா பலருக்கு சந்தோஷம். அந்த வைராகியத்தை என் பிள்ளைகளோட வளர்ப்பில் காண்பிச்சேன். எப்படியோ இறங்கி வந்து தானே ஆகணும்னு இலக்காரம் சொன்னவங்க வீட்டு படியை மிதிக்கவே கூடாதுன்னு எதுக்குமே ஆசைப்படாமல் கிடைச்சதை வச்சு வாழ பிள்ளைகளுக்கு கற்று தந்து வளர்த்துட்டேன். இதுதான் வேணும், இப்படித்தான் வேணும்னு என் பிள்ளைகளுக்கு நாட்டமே கிடையாது. எது கொடுத்தாலும் ருசிக்கும் அவங்களுக்கு. மதிய சாதத்துக்கு காலையில் மீந்த வேர்க்கடலை துவையலை சத்தம் இல்லாமல் தொட்டுக்கொண்டு குருமூர்த்தி சாப்பிட்ட போதே அவன் வளர்ப்பும் குணமும் புரிந்தது. இந்த அபிமானத்தில் என் மச்சினிக்கு குருமூர்த்தியை பேசலாம் என்று கூட எண்ணம் தோன்ற ஒரு நாள் மெல்ல பேச்சு வளர்த்தினேன். கல்யாணத்தை பற்றி பேசியதும் முகத்தில் வெட்கம் சொப்பும் என்று பார்த்தால் அவன் ஐயனார் குளத்து படிக்கல் போல அப்படியே அமர்ந்திருந்தான். என்ன குரு, கல்யாணம்னு சொன்னா ஒரு இளந்தாரிக்கு முகத்தில் வெட்கம் வந்து அப்ப வேண்டாமா? சரி விடு, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லு. என் வகைராவில் பொண்ணு இருக்கான்னு பார்க்குறேன் என்றேன். அவன் முதுகை மெல்ல நீவி தந்தபடி. அவன் வயிற்று போக்குக்கு விளக்கெண்ணெய் குடித்த மாதிரியே முகத்தை வைத்திருந்தான்.
ஆசை எதுவும் இல்லைண்ணே. நமக்கு ஏத்த மாதிரி அவங்க இல்லாட்டி, நாம அவங்களுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிட வேண்டியது தான். கனவுகளே இல்லாத ஒரு மனிதன் இருக்க முடியுமா? கருப்பும் சிகப்பும் தடிமனும் ஒல்லியுமாய் சிந்தனையில் தன் துணை குறித்த வரைபடம் இல்லாமல் ஒருவன் இருக்க முடியுமா? எனக்கு கூட ரூபிணி மாதிரி செவத்த தோலும், பானுப்பிரியா மாதிரி பெரிய கண்ணிலும் ஒரு அவுட்லைனில் ஒரு சித்திரம் மனசுக்குள் பத்திரமாய் இருந்ததுதான். கிடைக்குதோ இல்லையோ நினைக்கவே இல்லை என்று சொல்வது எப்படி என்று மூளை குழம்பினேன். மச்சு நிச்சி விஷயத்தை மனசில் வைத்து குருமூர்த்தியை கை உயர்த்திவிட கோர்ட்டில் ஏலத்துக்கு வந்த கேன்டீனை எடுத்து நடத்து என்று ஆலோசனை சொல்ல, பால் வியாபாரம் போதும், பெருசாய் ஆசை இல்லை என்று அவன் முடித்து கொண்ட போது எனக்கே எரிச்சல் வந்தது. ஒரு நாள் பேங்கில் பார்த்தபோது கை நிறைய கிழிந்த நோட்டுகளை வைத்து மாற்றுவதற்கு நின்று கொண்டிருந்தான். இவ்வளவு நோட்டா என்று விசாரித்தேன். நிறைய பேர்கிட்ட கேட்டே வாங்குவேன். எனக்கு பேங்க் போகிற வழிதானே, அதான் மாற்றிக்கிடலாம். அவங்கெல்லாம் இதுக்குன்னு மெனக்கிட்டு வரணுமில்ல என்றான். உண்மையில் இந்த நல்ல குணமெல்லாம் இப்போது யாருக்கு இருக்கிறது? தீபாவளிக்கு புதுசு உடுத்து சொன்னால் பழக்கம் இல்லை என்பான். பொழுதன்னைக்கும் பாலும் கேனமாய் மல்லு கட்டுறையே, சினிமா பூங்கான்னு போயிட்டு வா என்றால் அதிலெல்லாம் ஆசையே இல்லை என்பான். மொத்தத்தில் அவனுக்கு பிடிமானத்தின் மீது அபிமானமே இல்லை. மச்சினியிடம் அரசல் புரசலாய் கல்யாண பேச்சை ஆரம்பித்ததும் தலைக்கு மேல் கையை உயர்த்தி கும்பிட்டாள். ஐயோ அந்தாளா? ஷோகேஸ் பீஸ் மாமா. அவர் கூடவெல்லாம் குடும்பம் நடத்த முடியாது. இந்த உலகத்திலேயே திங்கிறதுலேருந்து உடுத்துற வரைக்கும் எல்லாத்தின் மீதும் ஒரு அபிப்பிராயம் இருக்கணும். தனக்குன்னு ஒரு கருத்தும் ஆசையும் இல்லாம முழுக்கட்டின்னு இருக்கிறவனுக்கு பேர் நல்லவன் இல்லை, சோம்பேறி. ஆசைப்படக்கூட தெரியாதவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு ஆசாபாசம் எப்படி வரும்? அவள் பேசியதை பார்த்த நிமிஷம், நல்ல வேளை நான் சௌந்தர்யாவுக்கு வாக்கப்பட்டேன் என்று உள்ளுக்குள் நன்றி சொல்லிக்கொண்டு என் எண்ணத்தை அன்றோடு ஏற கட்டிவிட்டேன். காலம் தன்னால் நகர்ந்தது. சொசைட்டி பால் விநியோகம் குறைய குரு ஊர் பக்கமே பால் வியாபாரம் ஆரம்பித்து விட்டதாக வந்து சொன்னான். கல்யாணத்துக்கும் வந்து அழைப்பு வைத்தான். போய் 1001 ரூபாய் மொய் எழுதிவிட்டு வயிறார சாப்பிட்டு விட்டுத்தான் வந்தேன். நான் யோசித்தபடியே குடும்ப நல கோர்ட்டிற்கு அருகில் மெஸ் வைத்திருந்த மாரிமுத்துதான் எனக்கு சகலையாகி இருந்தான். ஒரு விஷயமாய் அவனை பார்த்துவிட்டு வெளியே வர குருமூர்த்தியும் அவன் அம்மாவும் தூங்கு மூஞ்சி மரத்திற்கு கீழே உட்கார்ந்திருந்தார்கள். நீண்ட நாளைக்கு பிறகு பார்க்கிறேன். கண்ணில் ஆவல் மின்ன எதிரில் போய் நிற்க இருவரும் வியப்போடு வரவேற்றார்கள். நலம் விசாரித்து வந்த காரணம் கேட்க எனக்கு திக்கென்று போனது. இவன் பொண்டாட்டி விவாகரத்து கேட்டிருக்கா தம்பி. இந்த அநியாயம் இந்த ஊர்ல எங்கேயாச்சும் நடக்குமா? இவனை போல ஒரு பிள்ளையை உலகத்துல பார்க்க முடியுமா? பொண்ணு கருப்பா சிகப்பான்னு கூட பார்க்காம தாலியை கட்டினான். நல்லவனுக்கு இந்த உலகத்துல காலமே இல்லை. அம்மா அழுக குருமூர்த்தி எந்த முகபாவனையும் இல்லாமல் அமர்ந்திருந்தான். எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. தூரத்தில் குருமூர்த்தியின் மனைவி வக்கீலோடு பேசிக்கொண்டு நிற்பது தெரிந்தது. என்னை தெரியுமா என்ற யோசனையோடு அருகில் செல்ல சிநேகமாய் சிரித்தாள். வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? என்னாச்சுமா? எதுக்கு இவ்வளவு பெரிய முடிவு? ரொம்ப நல்லவம்மா என்ற நாதங்கத்தை மறைக்க தெரியாமல். 24 கேரட் தங்கம்னே, ஆனால் 2% சொம்பு கலந்தாதான் அந்த தங்கத்தை ஆபரணமாக மாற்ற முடியும். ஆசையே இல்லாதவன் ஒரு மனுஷனானே என்று கேட்டு அதிர வைத்தாள். மனுஷனா பிறந்தா தனக்கான கனவுகள் இருக்கணும். சைவமா அசைவமாங்கிற தன் ருசி மீதான உறுதி இருக்கணும். பிடித்தது வாசனை, பிடிக்காதது நாற்றம்னு பிரிக்க தெரியணும். உயரத்து மேலே வெறி இருக்கணும். அழகை பாராட்ட தெரியணும். அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி வாழவும் தெரியணும். கோபப்படணும். அந்த கோபத்தில் குறை இருந்தால் மன்னிப்பு கேட்க தெரியணும். இப்படியெல்லாம் இருந்தால் தானே வாழ்க்கை. பிடிச்சு வச்சா பிள்ளையாரு, வழிச்சு போட்டா சாணிங்கிற மாதிரி இருக்கிற மனுஷன் கூட காலம் தள்ளுறது அவஸ்தையாக இருக்குன்ன. ஆசைப்படவே கற்றுக்காதவர் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு எப்படின்னே போவார்? ஆசையே இல்லாதவன் சந்நியாசி. அவனுக்குமே ஆசையை விடணுங்கிற ஆசை இருக்கும். 3 வருஷத்திலேயே எனக்கு வெறுத்து போச்சுன்னே. இனியும் சேர்ந்திருந்தா நானும் ஜடமாயிடுவேன். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. வாழ்க்கையின் இன்னொரு கோணமும் அதன் உள்ளீடும் வேறு வேறு விதமானது. என்னை கடந்து போன ஒரு வாகனத்தில் ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை ஒழித்தால் துன்பமின்றி வாழலாம் என்ற ஸ்டிக்கர் ஒட்டி இருக்க அவசரமாய் ஆசைகளை கை நழுவ விடாமல் பற்றி கொண்டேன்.
இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.